Excuse me, I can go with this box on the string. First class. Yeah. My first class? Yeah. Oh, yeah. Into the... The first class will come here on that side. First class position. Okay. At the... Last. The last. Thank you. Anna, hinga. Hey! First class will come last button. Last box. 2. Okay. இதில் இருக்கு. Here இருக்கு. இப்போ நீங்கள் பட்டையை போட்டு நிற்கிறாங்க. அவங்கள கேட்க டவுட் கேட்கணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? வந்து ஏதாவது டவுட் இருக்குது எங்கே ஏறணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுவாங்க. இந்தியன் வேக்சின் ஓஎஸ்டி. இதான் கட்டுறது இங்கிலீஷ் போவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் வேக்சின் ஓஎஸ்டி அப்படின்றீங்க நாங்கள் இருந்து 21 நிமிஷம் நடந்து போகிறோம். என்ற பொறுத்து நமக்கு ஹாஸ்டல் வருது. கரண்டி கொடுத்தா இருக்கும். Ada. இது உங்ககிட்ட தான் ஒரு இடத்துக்கு இன்னும் அதை விட்டு அது உள்ள போயிடுச்சு. விளையாட்டு காட்டுதுங்கம்மா. எதுக்கு இது மலையில வா டைகர் ஓடியா இது ஓடியா. ஐயோ அன்பானவர்களே, எங்கள் வீட்டாண்ட சில வாலிபர் பிள்ளைகள் இளைஞர்கள் அவங்க கூட நான் அடிக்கடி பேசுவதுண்டு. அவர்களும் எங்கள் கூட வந்து பேசுவாங்க. அப்போ நான் அவர்களுக்கு சொல்வேன், ஏப்பா இன்றைக்கி வந்து எல்லாமே சோஷியல்னு ஆகிப்போச்சு. நிறைய சோஷியல் மீடியாக்கள் இருக்குது. உனக்கு தேவையானதை உன்னுடைய பிரச்சனைகளை 1008 பிரச்சனைகள் உனக்கு இருக்கும். கல்வி பிரச்சனை, அந்த பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, எவ்வளோ இருக்கும். அவ்வளோ பிரச்சனையும் அப்பா அம்மாவோட சொன்னால் கேட்க மாட்டான். அரசாங்கத்தோட சொன்னால் கேட்க மாட்டான். ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கி நண்பன் பொண்டாட்டி யார்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் கருத்தாக பதிவு பண்ணு. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபோனுக்கு 4 ஃபோன் செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்களே சொல்லுங்கன்னா, அதுக்கு அவங்க சொல்கிறான், ஆமாம் அப்பு நீ சொல்கிறதெல்லாம் ரைட் அப்பு, ஏன் அப்பு நல்ல கருத்துக்களை கேட்பான் சொல்ல. அப்போ சோஷியல் மீடியானா எல்லாம் துட்டு பின்னால் போக ஆரம்பிச்சுட்டான். கமர்ஷியலு சோஷியல்னாவே கூட்டம் சேர்ந்து மக்களை ஏமாத்துறது போகிறதுன்னு இருக்கும்போது நாங்கள் வீடியோ போட்டால் நாங்கள் கருத்துக்கள் சொன்னால் எவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அடுத்தது அது சொல்கிறேன். அன்பானவர்களே, போன வீடியோ தோன்றுச்சு. நல்ல கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த சோஷியல் மீடியா இருக்குல்ல, சோஷியல்னால் என்னங்க? சோஷியல்லாம் என்னங்க சொல்லுங்கங்க? பலாப்பற்றையும் ஒன்றா வச்சுக்கிறது தான். நல்லது கெட்டது, சோறு பீ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறது தான் சோஷியல். ஆமாம், ஏற்றத்தாழ்வு இல்லை, நீ பெரியவன் இல்லை நான் பெரியவன் இல்லை, நீ தாழ்ந்தவன் இல்லை நான் உயர்ந்தவன் இல்லை, இப்படி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிறது தான் சோஷியல். அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி தானேங்க சொல்கிறாங்க. அப்போ அயோக்கியத்தனத்துக்கு தானேங்க முக்கியம் கொடுக்குறாங்க. எங்கள் ஸ்கூலில் லாஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறவன் ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டான். ஸ்டேட்லேயே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுவான். ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிறவங்களாம் திட்டு பசங்கங்க. அவன் அப்போ மந்திரியாக இருப்பான், எம்எல்ஏவாக இருப்பான், இல்லை மயிரியாக இருப்பான், இல்லை திட்டு பையனாக இருப்பான், இல்லை கஞ்சா வைக்கிறவனாக இருப்பான், இல்லை கள்ளக்கட்டல் பண்ணுறவனாக இருப்பான். அந்த திட்டு பையனுக்கு காசை கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பான். ஆனால் கடைசியில் இருக்கிறவன் தான் போராடி ஜெயிக்க வேண்டும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆமாம் நான் 8 கோடி பேர் தமிழ்நாட்டில், நான் குறைஞ்சது ஒரு 4 கோடி பேர் செல்ஃபோன் வச்சுருக்குங்க. அடிக்க அம்மி நவுருங்க சொல்லினே இரு. இப்போ என்
வீடியோ பார்க்கலையா? அட 10 பேர் பார்க்குறான்னா கூட நல்ல விஷயத்த பார்க்குறான்ல. எல்லாரும் அதே மாதிரி எல்லா கருத்து ஃபாரின்லாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போடுற கருத்துக்கள் வச்சு தான் ஆட்சி பண்ணுறாங்க. நிறைய நாடுகளில் இது இணையதளம் இல்லை. பட் அவங்க முடிவு எடுக்கிறதெல்லாம் மக்களுடைய கருத்துக்கள். புரியுதா? கொஞ்சம் அடுத்த வீடியோ. அன்பானவர்களே, இந்த வீடியோவும் போன வீடியோ தொடர்ச்சி தான். என்னங்க பண்ணுறது, எல்லோரும் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. லாங் வீடியோ யாரும் பார்க்க மாட்றாங்க. லாங் வீடியோ நிறையா இருக்குது. பட் சரி, அந்த விஷயத்த சொல்லிடுறேன். இப்போ நான் சொன்னேன்ல, அடிக்க தான் அம்மி நவரும். ஏங்க ஒருத்தவங்க நல்ல கருத்தை பார்க்க மாட்டாந்தாங்க, எப்படிங்க பார்ப்பான் இந்த பொய்யான உலகத்தில்? ஆகையினால இந்த பொய்யான உலகம் மாறணும், இந்த மக்கள் மாறணும். மக்கள் மேலே உனக்கு பாசம் இருக்குது, உன் குடும்பம் அப்பா அம்மா மேலே சொந்த பந்தங்கள் மேலே உனக்கு பாசம் இருக்குது. அவங்கெல்லாம் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க, சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, வாடகை வீட்டில் இருக்காங்க, சொந்தமாக ட்ரெஸ்ஸு கூட இல்லை. ஆமாம், தீபாவளி பொங்கலுக்கு தான் ட்ரெஸ்ஸு வாங்குகிற நிலைமை இருக்குன்னா இந்த நிலைமையை யாருங்க மாற்றணும்? ஏங்க கேரளாவில் ஒரு பையன், ஒரு சின்ன பையன் வேடுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் நம்மளை செம்ம பாட்டு பாடுது, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி கூட்டம் கூடுது. ஏங்க நம்ம ஊரில் அந்த மாதிரி யாருமே இல்லை. ஏங்க இயேசுநாதர் இவங்கெல்லாம் நாங்கள் சோஷியல் மீடியா காலத்தில் ஏங்க வாழ்ந்தாங்க. புத்தர், சாக்ரட்டிஸு, ஏங்க சோஷியல் மீடியாவே இல்லாத காலத்தில் கருத்து சொன்னாங்க. புத்தர் சொல்லலையாங்க, நம்ம கேட்கலையாங்க? திருவள்ளுவர் சொல்லலையாங்க, நம்ம கேட்கலையாங்க? பாரதியார் சொல்லலையாங்க, நம்ம கேட்கலையாங்க? சொல்லணும்னு நினைங்க. எல்லோரும் உங்கள் ஃபோனில் இருந்து பதிவு பண்ண இந்த அயோக்கியர்கள், இந்த திருட்டு நாய்கள், இப்போ வரக்கூடிய இந்த சுனாமி கினாமி பேர் அழிவில் செத்து ஒழிட்டுங்க. தயவு செஞ்சு உங்கள் செல்ஃபோனை எடுங்க. அதுதாங்க சிறந்த ஆயுதம். அதில் செக்ஸு படம், மயிறு படம்லாம் வேணாம். செக்ஸ் தான் ஈஸியாக கிடைக்குதுங்க. ரோட்டில் 300 ரூபா கட்டால் கிடைக்குதுங்க செக்ஸு. ஏங்க இப்படி இருக்கிறீங்க? அன்பானவர்களே, இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த பதிவு யாருக்குன்னா, இந்த சோஷியல் மீடியா நடத்துகிறாங்கல்ல, இந்த ப்ரைம் மீடியா சேனலாக மெயின் சேனல் எவனோ இருக்காங்கல்ல, மீடியா பத்திரிக்கை கத்திரிக்கா எல்லாம் திட்டு பசங்க அதாங்க. விளம்பரத்தை போட்டு விட்டுட்டு காசை விட்டுட்டு செலிபிரிட்டிங்க கீழு மூத்தத்தெல்லாம் குடிக்கிற அந்த பத்திரிக்கை பசங்களை தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நல்ல கருத்துக்கள் சொல்வார்களே அவர்களை 10 வியூஸ் தாயா போகுது, 10 வியூஸ் இல்லை, வியூஸே போகல, அவனை கூப்பிட்டு அவனுக்கு பரிசு கொடு. ஆமாம், 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஆமாம், 1 மில்லியன் கமெண்ட்ஸ் போயிருக்கு. 1 மில்லியன். அவன் திருட்டு நாய், இந்த உலகத்தை கெடுக்கும் சாத்தான். அவன் போடுற வீடியோக்களுக்கு துட்டு கொடுக்கறத நிறுத்துடா. நான் சொன்னல, கடைசி பெஞ்சுக்காரன் ஃபஸ்ட்டு ரேங்க் வரான், அவனுக்கு காசை கொடு. ஆட்டோமேட்டிக்காக இந்த புறம்போக்குங்கெல்லாம் காலியாக போயிடும். டேய் மீடியா, ஆமாம், யூடியூப்பு, மையூடியூப்பு, ஃபேஸ்டியூப்பு, எத்தனையோ சோசியல் மீடியா திருட்டு நாய்களே, நல்ல கருத்து சொல்கிறவனுக்கு துட்டு கொடுறா. அவனை பூஸ்ட் பண்ணி விடு, அவனை வளர்த்தி விடு. ஆட்டோமேட்டிக்காக உலகம் நல்லாயிடும். இந்த இல்லாட்டினா டவர் அது வரக்கூடிய சுனாமியில் போரில் உன் சேனல் ஸ்டுடியோ மொத்தம் சுக்குநூறாக உடஞ்சி நாசமாக போயிடுவீங்க நாய்களே. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்துலேயும் சரி, சித்தர், புத்தர் எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க சொல்கிறாங்க. அவ்வளோதான், புரியுதா? மற்றபடி காசு பணம் அதெல்லாம் பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஆரோக்கியம் உடம்புக்கு முக்கியம். ஆரோக்கியம், ஏன்னா நம்ம சாவறதுக்கு போகிறவங்க, வாழறதுக்கு போகிறவங்க இல்லை. அதனால் ஏதோ என்ன ஓடுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தான் கண்ணில் பட்டதை கேட்டதை அப்படியே நம்ம தேடியே போக மாட்டோம். அதுவாக கையில் விழுந்துடுது. அதான் பாவ செயல்கள். நம்ம தேடல, அதுவே கையில் விழுது. இந்த பாவத்தை செய், அந்த பாவத்தை செய், வேறு வழி இல்லாமல் அந்த பாவத்தை செய்ய வேண்டியது இருக்குது. அது தப்பு, அது மோசம், அது துரோகம், சட்டம் கண்டிப்பாக தண்டிக்கும் என்று தெரிந்திருந்தாலும் மொத்த பேரும் சூழ்நிலை கைதியாக இருக்கிறத தயவு செஞ்சு மாற்றிக்கொள்ள வேணும். அப்படி இல்லைன்னா இதன் பின் விளைவுகள் கண்டிப்பாக கர்மா என்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஆமாம், சூழ்நிலையும் ஓயாதுங்க. எப்போ பார்த்தாலும் திருடணும், பொய் சொல்லணும் அப்படின்ற சூழ்நிலை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாம், ஆனால் கர்மாக்களும் ஓயாது. நல்லவனை கர்மா தொடவே தொடாது. தயவு செஞ்சு சொல்கிறேன். ஆமாம், சும்மா நொண்டி சாக்கு சொல்லிக்கின்னு எல்லோரும் பதிவு பண்ணுங்க, கருத்து சொல்லுங்க. இயேசுநாதர் சொல்லலையா, புத்தர் சொல்லலையா,
சொல்லுங்கங்க. நாட்டை திருத்துங்கங்க. நாட்டை திருத்த வேண்டாங்கங்க. உங்களை திருத்த வேண்டுமே என்றால் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏன், எதற்கு, எங்கே, எப்போது என்று கேள்வி கேளுங்கள்ங்க. ப்ளீஸ். அன்பானவர்களே, நான் ஏகப்பட்ட வெளிநாடுகளை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னாக்க, அதாவது நான் ஏகப்பட்ட வெளிநாடுகளை அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அந்த காலம் மாதிரி இல்லைங்க. அந்த காலம் மாதிரி இல்லை. காலம் ரொம்ப மாறி போச்சுங்க. அயல் நாடுகளிலெல்லாம் கூட பெண்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேண்டும் என்று தான் நினைக்கிறாங்க. சரிங்களா? பெற்றோர்கள், கணவர்கள், குழந்தைகள், ஆமாம், அனைவற்றையும் ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்குறாங்க. ஸ்ட்ரெஸ், தலைவலி அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. சுய சம்பாத்தியத்தில், ஆமாம், என்னது சுயசம்பாதியம், மற்றவங்க கிட்ட அண்டி வாழறது இல்லை. ஆமாம், இண்டிவிஜுவலாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். யார்? பெண்கள். சரிங்களா? அவர்கள் பிறந்த கிராமமோ அல்லது நகரமோ அதிக சம்பளம் எங்கே கிடைக்கும், அது எந்த வளர்ந்த நாடு, அந்த வளர்ந்த நாடை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஹாஸ்டல் போன்ற இடங்கள், ஹாஸ்டல்லாம் இருக்கும் இல்லை, அந்த மாதிரி இடங்களில் 10க்கு 10 ரூமு, இல்லாட்டினாக்க ஒரு 2 BHK இல்லை 3 BHK இல்லை 4 BHK போன்ற வீடுகளை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு 5 பேருங்க 10 பேருங்க இந்த மாதிரி வீடு, சாப்பாடு கீப்பாடு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கின்னு, வாடகை சாப்பாடெல்லாம் ஷேர் பண்ணிக்கின்னு அந்த மாதிரி கணவன், குழந்தை, இந்த மாதிரி பெற்றோர்கள் இவையெல்லாம் சுமையாக பார்க்குறாங்க பெண்கள். ஆமாம், அந்த காலத்தில் இல்லைங்க, இந்த காலத்தில் சொல்கிறேன், சுமையாக கருதுகிறார்கள். இதனால் மக்கள் தொகை வீக்கம் குறைவு. மக்கள் தொகை இனிமேல் எல்லாம் கடப்பசங்க தான் இருக்கிறான். குழந்தைங்கள்லாம் இல்லை, வேணான்றாங்க. குழந்தைங்க தேவை, கணவன் வேணான்றான். ஓரின சேர்க்கை ஓகேன்றான், லெஸ்பியன்ஸ் ஓகேன்றான். இப்படி போகுது காலம். ஸோ என்ன, இதனால் மக்கள் தொகை வீக்கம் குறைவு பாதிப்பு இவைகளுக்கு அரசாங்கங்கள் ஏகப்பட்ட சலுகைகள் அரசாங்கம் கொடுத்தா கூட எனக்கு சலுகை வேணாம், மயிரும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஏற்க மறுக்கிறார்கள். அரசாங்கங்கள் செய்வது அறியாது தவிக்கிறது. முதியோர்கள் அதிகரிப்பு இதனாலேயே அயல் நாடுகளில் அதிகம் காணப்படுகிறது. அயல் நாடுகளில் முதியோர்கள் 60 வயசு 65 வயசுக்காரன் ரொம்ப பேர். இட்டாலியிலலாம் எல்லா நாடுகளிலும் அந்த பக்கம் தென்கொரியா எல்லாம் கல்யாணம் வேணான்றான். 4B மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தென்கொரியாவில் இப்போ இல்லை, 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஸோ எதையும் யாரையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. உங்களை மட்டும் தயவு செஞ்சு நம்புங்க, பயப்படாமல் வாழுங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேங்க. ஆமாம், காலம் ரொம்ப மாறிப்போச்சு. பெண்கள் சுதந்திரமாக வாழ, கணவன் குழந்தை குட்டி அப்பங்கப்ப யாருமே வேணான்றாங்க, தனியாக போராடு. ஓகே அன்பானவர்களே, பெரியமானவர்களே, நல்லதை சொல்லாதே, நாடு ஏற்காது, கேட்காது. ஆமாம், பிடிக்காது, நாட்டுக்கு நல்லது எதுவுமே பிடிக்காது. கட்டது, ஆமாம், அழிவு, அயோக்கியத்தனம், ஆமாம், அனாதியாக ரோட்டில் சாவறது ஓகேங்க. இந்த பலூன் இருக்குது பார்த்தீங்களா, பலூனில் காற்றடிப்பான், பார்த்துருக்குறீங்க? பலூன் இருக்குதுல்ல, அதில் காற்றடிப்பான். அப்புறம் அந்த சைக்கிள் டியூப்பில் காற்றடிப்பான். அப்புறம் அந்த மோட்டர் சைக்கிள் இருக்குதுல்ல, அது டியூப் இருக்குதுல்ல, அதில் காற்றடிப்பான். கார் டியூப்பில் காற்றடிப்பான். இப்படி எவ்வளோ சக்கரங்களில் டியூப்புன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு காற்று அடிப்பான். இப்போ என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, இந்த பாவிகளால், இந்த அயோக்கிய பாவிகளால், இந்த பெற்றவர்கள் பண்ணுற பாவம் பிள்ளைகளை போய் சேரும் என்று சொல்வார்கள் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த பாவிகள் பண்ண பாவத்தினால இப்போ மூக்கில் காற்றடிக்கிறான். மூக்கில் காற்றடிக்கிறான்னா என்ன, வாட்ஸ் இட்? அதாங்க வென்டிலேட்டர், சுவாசம். மூக்கில் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறான். மூச்சு விட முடியலையா, சாவ போகிறான். நாய் பண்ண பாவம், அப்பா அம்மா பண்ண பாவம், அந்த பிள்ளைங்களுக்கு மூக்கில் காற்று ஊதுறான். அவனுக்கும் காற்று ஊற்றிக்கிறான். எல்லா ஆஸ்பத்திரி எங்கே போனாலும் கர்மாந்திரம் இதே அழுவு தான். அவன் மூக்கில் காற்றை விட்டுனுக்கிறான். வென்டிலேட்டரான், அதுக்கு பேர் வேறு இங்கிலீஷில். சாவுங்க, எப்படியே செத்து ஒழிங்க. பட் ஆனால் கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்துட்டு சாவு. பண்ண பாவம், ஐயோ இப்படிப்பட்ட பாவம் பண்ணுமே, இன்னார ஆட்டையை போட்டுமே, இன்னார ஏமாத்தணுமே. சாவறதுக்கு முன்னாலேயாவது எத்தனை பேருக்கெல்லாம் பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கணக்கு எடுத்துகிட்டு சாவுங்கடா ராஸ்கல்ஸ். அப்போயாவது கடவுள் மன்னிக்கிறாரா பார்க்கலாம், இந்த இயற்கை உன்னை மன்னிக்குதா பார்க்கலாம். என்னமோ போ.